மூலம் நீங்கள் புதிதாக கவிதை எழுத வேண்டும், நீங்கள் புதிதாக புது கவிதைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது இந்த கவிதையை எழுதியிருக்கின்ற ஆசிரியராகிய சுரதா அவர்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே நூல்வழி பகுதிக்கு செல்கின்றோம். நூல்வழியிலே கவிஞர் சுரதா அவர்களை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறு காணொளியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உவமை கவிஞர் என அனைவராலும் போற்றி புகழப்பட்டவர் கவியரசர் சுரதா அவர்கள். தஞ்சை மாவட்டம் பழையனூர் எனும் ஊரில் பிறந்த இவர் தனது இளம் வயது முதலே பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்த இவர் தொடக்க காலத்தில் தலைவன் இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார். அக்காலத்தில் பல சிறுகதைகளை எழுதிய சுரதா கவிஞர் திருலோக சீதாராமனின் சிவாஜி இதழிலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் முரசொலி இதழிலும் தொடர்ந்து கவிதைகள் எழுதி வந்தார். இவரின் முதல் நூல் சாவின் முத்தம் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றதை அடுத்து சொல்லடா எனும் கவிதை மூலம் இலக்கிய உலகில் முத்திரை பதித்தார். மங்கையர்க்கரசி திரைப்படம் மூலம் வசனகர்த்தாவாக திரைத்துறையில் நுழைந்த சுரதா அமரகவி, நாடோடி மன்னன், தை பிறந்தால் வழி பிறக்கும், நேர்குமிழி போன்ற திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதி பெரும் புகழ் பெற்றார். பாவேந்தரின் காலமேகம், பட்டத்தரசி, அமுதும் தேனும், தேன்மழை போன்ற நூல்களை எழுதி புகழின் உச்சிக்கு சென்ற சுரதா பல நூல்களாக இருந்த பாவேந்தர் கவிதைகளை ஒரே தொகுப்பாக வெளியிட வழிவகை செய்தார். தேன்மழை என்னும் கவிதை நூலுக்காக தமிழக அரசின் பரிசை பெற்ற சுரதா கலைமாமணி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, ராசராசன் விருது போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இவரை போற்றும் விதமாக சென்னையில் இவருக்கு நினைவு சிலை அமைத்து கௌரவிக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நூல்களையும் 100க்கும் மேற்பட்ட சுப்புரத்தினம் என்ற பெயரை தனக்கு மாற்றிக் கொள்கின்றார். அந்த பற்றுதலால் சுப்பு ரத்தினதாசன் என மாற்றி அதில் உள்ள எழுத்துக்கள் நான் சு ர தா என்று மூன்றாக, அதனுடைய சுருக்கமாகத்தான் சுரதா என்னும் பெயரில் இவர் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க கவிதைகளை கொண்டே காவியம் என்ற ஒரு இதழை, குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களை, காவியம் என்ற ஒரு இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் இவர் நடத்தியிருக்கின்றார். அதுபோன்று நாம் பார்த்தோம் அந்த காணொலியிலே, அந்த தேன்மலை மிக சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு பரிசினை பெற்றது. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை இவர் படைத்திருக்கின்றார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, இதெல்லாம் அவர் பெற்ற விருதுகள். இந்த விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார். எனவே நூல்வழி பகுதியை மிக தெளிவாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சிறப்பாக இவர் ஒரு இலக்கிய இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியிருக்கின்றார். அப்போ ஒரு இலக்கிய இதழ், அதுபோல் இலக்கிய ஏடுகள் இதை நடத்தியிருக்கின்றார். இலக்கிய இதழுக்கு பெயர் காவியம், இலக்கிய ஏடுகளுக்கு பெயர் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். நமக்கு பாடப்பகுதி துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய சிறந்த தேன்மலை என்ற கவிதை தொகுப்புக்கு பரிசு கிடைத்திருக்கின்றது. இவர் கலைமாமணி விருது பெற்றிருக்கின்றார். அதே போன்று பாரதிதாசன் விருது முதலாக பெற்ற புலவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருதை பெற்றிருக்கின்றார். ஏதனால் இவருடைய பெயர் சுரதா என்று வந்தது? இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் அவர் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசத்தில் சுருக்கி சுரதா, இவர் இந்த பாரதிதாசனுடைய ஒட்டுமொத்த நூல்களையுமே இவர் தொகுத்து வெளியிட்டிருக்கின்றார். எனவே இவரை பற்றிய குறிப்பை நாம் தெரிந்து கொண்டோம். அன்பு மாணவர்களே, இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் புதிதாக என்ன செய்ய வேண்டும்? கவிதை படைக்கும் ஆற்றலை பெற வேண்டும். எனவே அந்த நோக்கத்தோடு இந்த பாடலை நாம் கவனமாக கேட்போம். இப்பொழுது நாம் நுழையும் முன் பகுதிக்கு வருகின்றோம். நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இதில் வெற்றி பெற என்ற இந்த பகுதியில் நுழையும் முன் பகுதிக்கு வருகின்றோம். உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. மாணவர்களே, மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். உரைநடை எழுதுகின்ற முறை வேறு, கவிதை எழுதுகின்ற முறை வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது.
சாதாரணமாக நம்ம பேசுவதை அப்படியே எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வருகின்ற போது அது உரைநடையாக மாறிவிடுகிறது. ஆனால் கவிதை என்பது அச்சொற்கள், எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பு இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. உரைநடை என்பது பேசுவதை அப்படியே எழுதிவிடலாம், அதற்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒரு விதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஆனால் செய்யுள் என்பது யாப்பு இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவதுதான் எனது சிறந்த செய்யுளாக இருக்கும். எனவே அந்த சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெருந்துணை புரிகிறது. ஏன் கல்வி பெருந்துணை புரிகிறது? இதன் மூலமாகத்தான் நாம் அந்த மரபு கவிதைகளை எப்படி எழுதுவது என்பதை கற்றுக்கொள்கின்றோம். எனவே இதை நமக்கு கற்றுத்தருவது கல்விதான். இந்த கல்வி மூலமாக நாம் கவிதைகள் எழுதுவதற்கு கற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த முறையில் நாம் பார்க்கின்ற போது கல்வி நமக்கு மிக சிறந்த பயனை தந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த 4வது இயலுடைய பொருண்மையே அதுதான். செல்வத்துள் எல்லாம் தலை கல்வி. எனவே இந்த கவிதையை எழுதி இன்று புகழ்பெற்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். கவிதையால் இன்று உலக அளவில் சிறப்பு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அதிகம் பொருளை ஈட்டியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த கவிதையை எழுதுகின்ற இந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். வெற்றி பெற வேண்டும் என்றால், அதாவது கவிதை எழுதுவதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இது உங்களுக்கு முக்கியம். நீங்கள் கவிதை எழுதுகின்றவர்களா? நீங்கள் கிறுக்கி கவிதை எழுதி கொண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுதுதான் கவிதை எழுத தொடங்கி இருக்கின்றீர்களா? மரபு கவிதை எழுத உங்களுக்கு ஆசையா? நீங்கள் இந்த கவிதை எழுதுகின்ற முறையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த கவிதை உங்களுக்கு முக்கியம். கவனமாக இந்த கவிதையை நாம் பார்த்து படித்து புரிந்து கொண்டோம் என்றால் நாமும் மரபு கவிதையை எழுதலாம். புகழ்கின்றது. உரைநடை வேறு, கவிதை வேறு. உரைநடையை போன்று கவிதை இருப்பதில்லை. உரைநடைக்கு கட்டுப்பாடு இல்லை, கவிதைக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது. அதுவும் மரபு கவிதைக்கு அநேக கட்டுப்பாடு இருக்கின்றது என்பதைத்தான் இந்த கவிதை சொல்கின்றது. விண்ணை பார்க்கின்றோம், விண் விண் ஆகாயத்தை பார்க்கின்றோம், விண் வானத்தை பார்க்கின்றோம். வானத்திலே நட்சத்திரம் இருக்கின்றது, சூரியன் இருக்கின்றது, சந்திரன் இருக்கின்றது, விண்மீன்கள் இருக்கின்றன, மேகம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாம் வானம் என்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் விண் வேறு, வானம் என்பது வேறு. அந்த விண்வெளியிலே இயங்குகின்ற வெண்மதி நிலா என்பது வேறு, அது தனி. அதனுடைய அமைப்பு வேற, அதனுடைய இயல்பு வேற, அது வானத்தை போன்றது அல்ல. ஏன் அங்கே செயல்படுகின்ற செங்கதிர் சூரியன் அதுவும் வேறு, அதனுடைய தன்மை வேறு, அதனுடைய பயன் வேறு, அதனுடைய செயல்பாடு வேறு, எல்லாமே வேறு வேறு. ஏன் அங்கிருக்கின்ற முகில் என்றால் மேகங்கள், இவையும் வேறு. அப்போ வானம் என்று ஒன்றாக தோன்றினாலும் அங்கே இருக்கின்ற நிலா வேறு, சூரியன் வேறு, மேகம் வேறு. அதுபோல மண்ணை பார்க்கின்றோம். இந்த மண்ணை நாம் பார்க்கின்ற போது மண்ணை நாம் பார்க்கின்றோம், ஒட்டுமொத்தமாக நிலத்தில் பார்க்கின்றோம். மண் என்பது வேறு. ஏனென்றால் இந்த மண்ணோடு கலந்திருக்கின்ற மணல் இருக்கின்றது, அது வேறு. மண் வேறு, மணல் வேறு. ஆற்று மணலை பார்த்திருப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த பூமி நிலம் மண்ணால் ஆனது என்று சொன்னாலும் அதில் மண் வேறு, மணல் வேறு. ஆற்று மணலை பார்க்கின்றோம், அது வேறொரு தன்மை இருக்கின்றது. கடல் மணலை பாருங்கள், அது வேறொரு தன்மையில் இருக்கின்றது. மண்ணை பாருங்கள், செம்மண், அது வேறொரு தன்மையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நாம் மண் என்று சொன்னாலும் அதனுடைய மணல் என்று வருகின்ற போது அதனுடைய தன்மைகள் எல்லாம் வேறு வேறு. அடுத்ததாக சொல்லுகின்றார் பாருங்கள். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், துளிதான். காலையில் நீங்கள் எழும்பி வெளியே வந்து பார்த்தீர்கள் என்றால் புல்லிலே பனித்துளி இருக்கும், அதுவும் நீர்தான். பனித்துளியும் மழையும் வேறு, ரெண்டுமே நீர்தான். மழை துளியிலும் வருவது என்னதான்? தண்ணீர் தான். பனித்துளியிலும் வருவது என்னதான்? தண்ணீர் தான். ஆனால் பனித்துளியினுடைய அமைப்பு வேற, தன்மை வேற, அதனுடைய அது மழையினுடைய அளவுக்கு அது என்ன செய்யாது, அதிகமாக இருக்காது. ஆனால் மழை வேறு, மழை கொட்டி தீர்த்தும் அங்கும் வெள்ளம் தான் வருகின்றது. பனியிலும் இதுதான் இருக்கிறது, தண்ணீர் தான் இருக்கின்றது. தண்ணீர் தான் இருந்தாலும் அது வேறு. பனித்துளி வேறு, மழை வேறு. இனி அடுத்ததாக வருகின்றார். அடுத்தது பாருங்க, அவர் அடுத்தது சொல்லுகின்ற பகுதி,
புண், காயம், காயத்தில் வருகின்றார். இந்த புண் வேறு, உடலில் ஏற்படுகின்ற புண் வேறு, வீரர்கள் படுகின்ற விழுப்புண் வேறு. அதுவும் புண் தான். ஆனால் அதை நாம் என்ன சொல்கின்றோம்? போரினால் வந்த மிகப்பெரிய ஒரு புண்ணாக, அது ஒரு வெற்றியினுடைய திலகமாக நாம் அதை நினைக்கின்றோம். எனவே அதுவும் புண்ணைத்தான் ஏற்படுத்துகின்றது. வேல் பாய்ந்து வருகின்ற ஒரு சூழலில் அந்த வீரன் பெறுவதும் புண்தான். ஆனால் உடலில் ஏற்படுகின்ற இந்த புண், அதை நாம் பெரிதாக சொல்வதில்லை. எனக்கு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அது பெருமையாக யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் வீரன் சொல்லலாம், நான் இந்த போரிலே என்ன செய்தேன், அம்பு தைத்து என்னுடைய மார்பிலே பட்டது என்று அவன் அதை புகழாக சொல்லலாம். அதுவும் புண்ணு தான். எனவே புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. இந்த இரண்டுமே வேறு வேறு. அடுத்ததாக அடுத்த ஒரு பகுதியை சொல்லுகின்றார் பாருங்க. அடுத்ததாக சொல்லுகின்றார், புகழ் வேறு செல்வாக்கு வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் என்பது நாம் படித்து வருகின்ற, நம்மை அறிந்து வருகின்ற, கல்வியால் அடைகின்ற புகழ், இல்லையென்றால் விளையாட்டால் வருகின்ற புகழ், இல்லை என்றால் வேறு பல திறமைகளால் வருகின்ற புகழ். இதிலும் பலரை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே புகழ் என்பது வேறு. செல்வாக்கு மூலமாகவும் பலர் பலரை தெரிந்து கொள்வார்கள். செல்வாக்கு மூலமாகவும் பலர் பலரை அறிந்து கொள்கின்றார்கள். எனவே செல்வாக்கு மூலமாக அறிந்து கொள்வது வேறு. அடுத்ததாக சொல்லுகின்றார், இந்த கண்ணை பற்றி சொல்லுகின்றார். கண் காணும் கண் வேறு. காணுகின்ற இந்த கண் வேறு, கல்வி கண் வேறு. அது நமக்கு அறிவை தருகின்றது. கல்வி கண் கொடுத்தார் என்று சொல்வார்கள், கல்வி கண். எனவே காணும் கண் வேறு, நாம் பெறுகின்ற கல்வி கண் வேறு. அது நமக்கு அறிவை தரும். இந்த கண் மூலமாக நாம் ஒன்றை பார்த்து கொள்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். ஆனால் கல்வி கண் மூலமாக நாம் அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். இதை போன்றுதான் அடுத்ததாக சொல்லுகின்றார், கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. எனவே கற்றார் அறிவிந்தவருடைய கவிநடை வேறு, உரைநடை வேறு. புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எவ்வாறு நாம் எல்லாம் ஒன்று நினைத்தாலும் அவனுடைய இயல்புகள் வேறு வேறு போன்று இந்த கவிநடையும் வேறு, உரைநடையும் வேறு என்று சொல்கின்றார். அடுத்த பாடலில் என்ன சொல்கின்றார்? மிகவும் தெளிவாக மீண்டும் அவர் அதற்கு விளக்கம் தருகின்றார், எப்படி இதை நாம் வேறுபடுத்துவது என்று. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் பார்த்திருப்போம். அரிசி ஆக்கும் வரை, அதாவது நம்முடைய கையில் அது இருக்கிற வரைக்கும், நெல்லிலிருந்து அது வெளியே வந்து அது ஆலைக்கு சென்று நெல்லிலிருந்து வெளிவரப்பட்ட அந்த ஆக்கும் வரை, நாம் உலையிலே போட்டு அதை கொதிக்க வைக்கும் வரை அதை நாம் என்ன என்று சொல்லுகின்றோம்? அரிசி என்று சொல்லுகின்றோம். ஆக்கியபின் அதை நாம் அரிசி என்று சொல்வதில்லை, சோறு என்று சொல்லுகின்றோம். ஆக்கும் வரை அதனை அரிசி என்றும், ஆக்கியவின் சோறு என்றும் சொல்லுகின்றோம். அதுபோல பூக்கும் வரை அதை அரும்பென்றும், மொட்டு அரும்பு என்று அதை சொல்கின்றோம். பூத்து அது விரிந்த பின் அதை நாம் என்ன என்று சொல்கின்றோம்? பூ என்று சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும், பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோலத்தான் இப்பதான் நம்முடைய கருத்துக்கு வருகின்றார். அதுபோல சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில், சொல்லை நாம் எழுதுகின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல், எதுகையும் இல்லாமல் மோனையும் இல்லாமல், எதுகை என்றால் தெரியும், இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. இந்த எதுகையும் இல்லாமல் மோனையும் இல்லாமல் அடியளவும் இல்லாமல் அப்படியே எழுதி கொண்டே இருக்கின்றோம் என்றால் அந்த வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். ஆனால் யாப்பிலே வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். யாப்பு என்பது கட்டுப்பட்டது. இப்படித்தான் இந்த பாடலை எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற போது அதை நாம் என்ன சொல்லுகின்றோம்? அந்த யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். யாப்பில் வந்தடங்கிறது நாம் படிச்சிருப்போம் ஏற்கனவே. பாவகை 4 என்று படித்திருப்பீங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 வகையான பாக்களையும் நாம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் இலக்கணம் தொகுத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கணப்படி நாம் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம், சொல்நயம் எல்லாம் சேர்த்து அதை யாப்புக்குள்ளே கொண்டு வந்து அடக்குகின்ற வார்த்தைகளைத்தான் கவிதை என்று நாம் சொல்ல முடியும். இல்லாமல், எதுகை மோனை இல்லாமல், அடியளவும் இல்லாமல் அதை எழுதிக்கொண்டே போனோம் என்றால் அதை வசனம் என்று சொல்வோம் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக மீண்டும் சொல்லுகின்றார், பழுத்திருந்தால் சாறு வரும்.
இது பாடலுக்கான விளக்கத்திற்கு வருகின்றார். புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. பழுத்திருந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். ஏர்கள் என்றால் உழுவதற்கான அந்த ஏர் பிடித்து செய்வாங்களே, அதான் ஏர்கள். அப்போ பழுத்திருந்தால், பழம் நன்றாக பழுத்திருக்கிறது, மாம்பழம் நன்றாக பழுத்திருக்கிறது, அதை பிழிந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால், கண்டிப்பாக வயலில் தண்ணி பாய்ச்சிருந்தாங்கன்னா அடுத்தது என்ன செய்வாங்க, மாட்டு வண்டியை கொண்டு போய் உழுவாங்க, ஏர் உழுவார்கள். அப்போ அதுபோல இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். இப்போதான் பாடத்துக்கு வர்றார். எழுத்திருந்தால் அசைகள் வரும். அசைகள் என்றால் அசைக்கப்படுவது அசை, அசைக்கப்படுவது அசை, அவ்வளவுதான். எப்படி அசைக்கப்படுவது? எழுத்துக்கள் அசைக்கப்படுதலின் அசையே என்று நம்முடைய முன்னோர் இலக்கணத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அசைக்கப்படுதலின் அசையே. இப்போ நான் எப்படி அசைக்கின்றேன்? இப்போ ஒரு சொல்லை சொல்கிறேன் பாருங்க. அம்மா என்று ஒரு சொல்லை நான் சொல்லுகின்றேன். அம்மா. என்னுடைய உதடு, என்னுடைய வாய் எப்படி அசைக்கிறது? அம்மா. அசைக்கப்படுதலின் அசையே. இப்போ அந்த அசைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எழுத்துக்கள். அதைத்தான் நீங்கள் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? எழுத்திருந்தால் அசைகள் வரும். எழுத்து இருந்தால் கண்டிப்பாக அசைகள் வரும். அப்பா அசைகள், அம்மா, வருவேன் அசைகள். அப்போ எழுத்திருந்தால் அசைகள் வரும். இரண்டு சீரின் இடையில் தலைகள் வரும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இரண்டு சீர் என்றால் அம்மா, இது ஒரு சீர், அம்மா அப்பா என்று வைத்துக்கொள்வோம். அம்மா அப்பா, இது இரண்டு சீர். இந்த இரண்டு சீர்களுக்கு இடைவெளியில் தலைகள் வரும். அதாவது தலைகள் எங்கு வரும் அப்படின்னு சொன்னால், இது நிற்கின்ற சீர் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். இது நிற்கின்ற சீர், இது வருகின்ற சீர். இந்த நிற்கின்ற சீருடைய கடைசி அசை இங்கே மா என்பது என்ன அசையை குறிக்கின்றது? நேர் அசையை குறிக்கின்றது. நேர். இங்கேயும் என்ன வருகிறது? அப், இதுவும் நேர். அப்போ இதை நாம் நேர் என்று வருகின்ற போது இதை என்ன சொல்ல வேண்டும்? நேர் நேர் தேமா, மாமுன் நேர் என்று வரும். இது நீங்கள் கீழோப்பில் படித்திருப்பீர்கள். எனவே இதுதான் என்னது? தலைகள். இதைத்தான் தலை என்று சொல்வோம். மாமுன் நேர் என்பதை தலை என்று சொல்வோம். மாமுன் நேர் வந்திருக்கிறது, இதை நாம் தலை என்று சொல்வோம். எனவே இவ்வாறு இரண்டு சீரின் இடைவெளியில் என்ன வரும்? தலைகள் வரும். இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். அவ்வாறு தலைகள் வருகின்ற போது மாமுன் நேர் வந்திருக்கிறது. இங்கே மாமுன் நேர் வந்தால் இது நேருண்டு ஆசிரியர் தலை. எனவே இது தலை என்று சொல்லுகின்றோம். இந்த தலைகள் சற்றே அழைத்திருந்தால், இந்த தலைகள் எல்லாம் நிறைய இணைந்து சேர்ந்திருந்தால் அது எப்படி மாறிவிடும்? அடிகளாக மாறிவிடும். இப்போ ஒரு பாட்டில் நான் கற்பனைக்கு வரி போடுகின்றேன். இது ஒரு சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர், இப்படி ஒரு பாடலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 3 அடி ஆகிவிட்டது, இது 4வது அடி. இப்போ இதை நீங்கள் சீர் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால், இது ஒரு சீர், இது 2வது சீர் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால், இந்த இரண்டு சீருக்கு இடையில் வருவது என்னது? தலை. இந்த தலைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இங்க ஒரு தலை, இங்க ஒரு தலை, இங்க ஒரு தலை, இங்க ஒரு தலை, இப்படி தலைகள் எல்லாம் சேர்ந்து அழைத்திருந்தால் அடிகள் வந்து விட்டது. 1வது அடி, 2வது அடி, 3வது அடி, 4வது அடி, அடிகள் வரும். அந்த அடியின் கீழே அடி இருந்தால், இது அடி, ஒரு அடி, இந்த அடியின் கீழே அடி வருகிறது. 2வது அடி, 3வது அடி, 4வது அடி என்று வருகிறது. இவ்வாறு முதல் அடியிலே போகின்றது. இது ஒரு சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். இந்த 4 சீருக்கும் இடையிலே என்ன வருகின்றது? தலை வருகின்றது. இடைவெளியில் தலை வருகின்றது. இவ்வாறு இந்த 4 சீர்களும் சேர்ந்து ஒரு அடி என்று ஆகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு அடிகளும் கீழே வந்தால், 2வது அடி வருகிறது, 3வது அடி வருகிறது என்று வந்தால் இதை என்ன சொல்வோம்? அடிகளின் கீழே அடி இருந்தால் என்ன வரும்? தொடைகள் வரும். தொடைகள்ல என்ன வரும்? எதுகை, மோனை, இயைபு, முரண் என்ற தொடைகள் வரும். புரிஞ்சுக்கோங்க. இங்கே எதுகை இருந்தால் இங்கே எதுகை இருக்கணும். எழுதுகின்ற போது மோனை இருக்கும், இயைபு இருக்கும். எனவே தொடைகள் நன்கு செலுத்திருந்தால் பாக்கள் வரும், பாட்டாக அது மாறும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே கவிதை எழுத தொடங்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டுதான் கவிதை எழுத தொடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக எப்படி அந்த கவிதை இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேமாவும் புளிமாவும்
மரத்தில் காய்க்கும். தேமா என்றால் மிகவும் இனிமையான மாம்பழம், நல்ல சுவையான மாம்பழம். மாம்பழத்தில் நிறைய வகை இருக்கின்றது. நல்ல சுவையான மாம்பழம் தேமா. புளிமா என்றால் சில மாம்பழங்கள் என்ன செய்யும், கொஞ்சம் புளிக்கும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். ஏன்? இந்த தேமாவும் புளிமாவும் சீர்களிலும் காய்க்கும். படிச்சிருப்பீங்க, அழகிட்டு வாய்ப்பாடில் படிச்சிருப்பீங்க. தேமா புளிமா இது சீர்களிலும் காய்க்கும். அந்த காய்கள் எங்கேயும் காய்க்கும், சீர்களிலும் காய்க்கும். தேமா புளிமா என்பது சீர்களிலும் காய்க்கும். ஏமாந்தால், அவ்வாறு காய்க்காமல் போனால், ஏமாந்தால் மரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகும். அதுபோல் நாம் ஏமாந்தோம் என்றால் தலை தட்டும். தலை தட்டும் என்றால் என்ன? ஒரு இலக்கண நூலார்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள், இவ்வாறு தான் வர வேண்டும் என்று. எத்தனை தலைகளை சொல்லுகின்றார்கள்? இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, நேருண்ட ஆசிரியர் தலை, நிறையுண்ட ஆசிரியர் தலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை என்று சொல்லுகின்றார்கள். சுருக்கமாக சொல்லுகின்ற போது மாமுன் நிறை, மாமுன் நிறை, அடுத்ததாக விளமுன் நேர், விளமுன் நேர். இப்போ இது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது நின்ற சீருடைய கடைசியை அசை மா, வருகின்ற சீருடைய முதல் அசை நிறை என்று வருகின்றது. இவ்வாறு இந்த இரண்டு வந்தால் அது என்ன? அது இயற்சீர் வெண்டலை, படித்திருப்போம். அடுத்ததாக காய்முன், காய்முன் நேர் வந்துன்னா அது என்னது? காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. அடுத்ததாக நேரொண்டு ஆசிரியர் தலை. நேரொண்டு ஆசிரியர் தலை எப்படி வரும்? நேரொண்டு ஆசிரியர் தலைக்கு மாமுன் நேர் வர வேண்டும், நேரொண்டு ஆசிரியர் தலை. நிறையொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, விளமுன் நிறை, இது நிறையொன்று ஆசிரியர் தலை. அடுத்ததாக இருப்பது களித்தலை. களித்தலை எப்படி வர வேண்டும்? களித்தலை காய்முன் நேர், களித்தலை காய்முன் காய்முன் நிறை, களித்தலை காய்முன் நிறை. அதாவது நிற்கின்ற சீர், நான் இவ்வளவு நேரம் சொல்லுகின்ற போது நிற்கின்ற சீர் ஈரசை சீராக இருக்கும். இது நிற்கின்ற சீர் மூன்றசை சீர். காய் வர வேண்டும் என்றால் அது மூன்றசையாக இருக்க வேண்டும். இது காய்முன் நிறை வந்தால் இது களித்தலை. அடுத்ததாக ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன், கனிமுன் நிறை, ஒன்றி வருகின்றது. கனி என்றாலும் என்னதான் வரும்? கடைசியில் நிறை தான் வரும். கனிமுன் நிறை வந்தால் இதுவும் மூவசை சீர். கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வந்தால், கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றா வஞ்சித்தலை. எனவே இதைத்தான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? காய்கள் நன்கு காய்க்கும், ஏமாந்தால் தலை தட்டும். நாம் இவ்வாறு சரியாக அந்த சீர்களை வைக்கவில்லை என்றால், சீர்களை நாம் சரியாக பொருத்தி வைக்கவில்லை என்றால் தலை தட்டும். அவ்வாறு தலை தட்டியது என்றால் அது பாவாக இருக்காது, சிறந்த பாவாக இருக்காது. நாம் எழுத நினைத்த பாவை நம்மால் உருவாக்க முடியாது. அடுத்தாக சொல்கின்றார், வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். வெள்ளைப்பாட்டு என்பது இங்கு வெண்பாவை குறிக்கின்றது. இதனுடைய இறுதி சீர் காசு தரும். நீங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். வெண்பாவினுடைய இறுதி சீர் நாள், மலர், காசு, பிறப்பு இவற்றில் ஒன்றை கொண்டு முடியும். இங்கே வெள்ளைப்பாட்டினுடைய இறுதி சீர் காசு தரும். காசு தரும் என்றால் உடனே நம்ம இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். காசு தரும். வெண்பா நன்றாக எழுதி புகழ்பெற்ற புலவர்கள் இருக்கின்றார்கள், காசு பெற்றிருக்கின்றார்கள். வெண்பாவின் இறுதி சீர் காசு தரும். ஓமை, அவர் ஓமையில் எழுதக்கூடியவர். வெண்பா, வெண்பா என்னுடைய இறுதி சீர், வெண்பா எழுதியே புகழ்பெற்ற புலவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவையாரெல்லாம் வெண்பா எழுதல் சிறப்பு பெற்றவர். எனவே வெண்பா எழுதிய புகழ் பெற்று காசு பெற்றிருக்கின்றார்கள். எனவே வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். நம்ம பார்த்துருக்கோம். செடியில் அப்படியே நல்ல அருமையான பூ பூத்திருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய தேனை நுகர்ந்து செல்வதற்கு எது வரும்? வண்டுகள் வரும். பல வண்ண வண்டுகள் வந்து அந்த தேனை நுகர்ந்து செல்லும். ஏனென்றால் பூவிலிருந்து அதற்கு பயன் கிடைக்கின்றது. அதுபோல நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும், புகழ் தங்கும். சிறப்பாக பாடல் எழுதிய திருவள்ளுவர், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி சிறப்பாக பாடல் எழுதிய புலவர்களின் பாடல்களில் என்ன தங்கும்? கீர்த்தி, புகழ் தங்கும். ஒரு கவிஞன் எப்படி கவிதை எழுத வேண்டும்? சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும்.
சாதாரண மக்களும் படித்து புரிந்து கொள்கின்ற விதத்தில் கவிஞன் எதை தர வேண்டும்? கவிதையை தர வேண்டும். இந்த நாளில் இந்த நாளில் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஏன்? அடுத்ததாக சொல்கின்றார், எருவினிலே பயிர் விளையும். நன்றாக உரம் போட்டோம் என்றால் பயிர் என்ன செய்யும்? நன்றாக விளையும். நன்றாக உரம் போட்டால் நன்றாக பயிர் விளையும். எருவென்றால் உரம், மாட்டினுடைய சாணத்திலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு உரம். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக மூளையில் அதிகமான திறன்கள் வளர்க்கப்பட்டு எது உருவாகும்? ஆராய்கின்ற அந்த சிந்தனை நமக்கு அதிகமாகும். ஏற்கனவே நாம் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களில் இதை பார்த்தோம். கேள்வி கேட்க வேண்டும், மாணவன் என்பவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். எனவே கேள்வி கேட்பதன் மூலம் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது? புதிதாக சிந்திக்கின்ற தன்மை கிடைக்கிறது. அந்தி இரவினிலே குளிர் விளையும். மாலை நேரத்து அப்படி இரவும் சாயங்காலமும் சேர்ந்து வர்ற நேரத்தில் என்ன வரும்? குளிர் விளையும். நுணுக்கத்தோடே எழுத்தை எண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால், மிக நுணுக்கத்தோடே நாம் எழுத்துக்களை எண்ணி நம்முடைய முன்னோர்கள் போல கற்று வந்தால் அறம் பொருட்கள் உள்ளத்திலே தோன்றும். நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல கருத்துக்கள் நம் உள்ளத்திலே தோன்றும். இது நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு நுணுக்கமாக கல்வியை கற்றார்களோ, எழுத்தை எண்ணி நம்முடைய முன்னோர்கள் எப்படி கற்று வந்தார்களோ அப்படி கற்று வந்தோம் என்றால் அறம் சார்ந்த பொருட்கள் நம்முடைய உள்ளத்திலே விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். நமக்கு அறிவு அதிகமாகி நுணுக்கத்தோடு நாம் கற்றுக்கொள்வதால் அறிவு அதிகமாகி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எனவே நுணுக்கத்தோடு நாம் கற்றுக்கொள்கின்ற போது நமக்கு செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பாக மாறி அந்த அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல், இதை அறிந்து கொள்ளாமல் இன்று எழுதி கொண்டிருக்கின்றவர்களுக்கு புகழ் எங்கே கிடைக்கும்? சிறப்பு எங்கே கிடைக்கும்? புகழும் கிடைக்காது, சிறப்பும் கிடைக்காது. நானும் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். எனவே சிறப்பாக நாம் எழுத வேண்டும் என்றால், மரபு கவிதைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால், கவிதைகளுக்குரிய அந்த மரபு கவிதைக்குரிய யாப்புனுடைய அந்த விதிமுறைகளை நாம் அறிந்து கொண்டு ஒழுங்குமுறையாக சீர்களை அமைத்து தலை தட்டாமல் நாம் கவிதை எழுதினோம் என்றால் வெண்பா நமக்கு காசு தரும். நமக்கு சிறந்த பாடல்கள் காசை பெற்று தரும். நாமும் மிக உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, புகழின் உச்சத்தில் சென்று நாமும் சேர்ந்து விடுவோம் என்பதை கவிஞர் சுரதா இந்த பாடலிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எனவே அன்பு மாணவர்களை, இந்த பாடலை நாம் வாசித்து படித்து புரிந்து கொள்வதை விடவும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, நாமும் புதிதாக எதை உருவாக்கலாம்? பாடல்களை உருவாக்கலாம் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக சிறந்த ஒரு செய்தியாக இந்த பாடம் இருக்கிறது. இந்த